ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சூடான சாதம் எல்லாத்துக்குமே ஒத்து போகிற மாதிரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கையும் போடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி பண்ண ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 10 செகண்ட் எல்லாம் ஒன்று சேர நல்லா வறுத்து விட்ட பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒன்று சேர வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் விட்டு வதக்கி விட்டிங்கன்னா அது நல்லா வதங்கி வந்துடும். 3 நிமிஷம் விட்டு வதக்கி விட்டதில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். அதோடைய பச்சை வாசனை நல்லா போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியில் வரும். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ சிக்கன் நல்லா கழுவி மீடியம் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கணும். அந்த ட்ரை மசாலா அந்த சிக்கனில் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு பெரட்டி விட்டுக்கணும். ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டீங்கன்னா போதும். ட்ரை மசாலாவும் சிக்கனும் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீட் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு கலர் கலரி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தனியாக சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. ஒரு கலர் கலரி விட்ட பிறகு உப்போடைய டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் சிக்கனை வேக விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. 15 நிமிஷம் மூடி போட்டு சிக்கனை வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு 30 செகண்ட் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கடைசியாக தாளிக்கிற பேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 10 பல்லு பூண்டை நீட்டு வாக்குலையோ இல்லை பொடிசாவோ உங்களுக்கு எப்படி கட் பண்ண வருதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வறுத்து விட்டிங்கன்னா அது நல்லா வறுப்பட்டு வந்துடும். பூண்டு நல்லா வறுப்பட்டு வந்த பிறகு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த மிளகாத்தூள் கருக ஆரம்பிச்சிடும். அதனால அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் வறுத்து விட்ட பிறகு தாளிச்சதை சிக்கன் கிரேவியில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு கலர் கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக்கையும் போடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.